ஹீடா ஃபிரீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து லைக் அன்கட் சீன்ஸ்லாம் டெலகிராமில் தான் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க் அண்ட் கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரியே ரெடி பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதோட லிங்க் அண்ட் என்னோட இன்ஸ்டா லிங்க், அப்புறமா என்னோட மற்ற 2 சேனல்ஸோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் ஒன்லி ஹயாங் லைன்ஸை மட்டுமே போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி வேணும், லைக் வந்து ஹயாங் லைன்ஸ்லேயே யாருக்காவது உங்களுக்கு ஸ்டோரி வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? மோஸ்ட்லி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ், ஓகேவா? லைக் உங்கள் கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும்டா ஃபேரிஸ், ஓகேவா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவேன். நாம் இன்னைக்கு ஜேஹோப்போட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். சீக்ரெட் மேரேஜ் வித் கோல்டு சிஇஓ மாஃபியா மாமாஸ் கேமோட நெக்ஸ்ட் பார்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி வந்து நான் டயாங்கு, ஜங்குக், ஜின் இவங்களது வந்து நான் போட்டுட்டேன். இப்போ அந்த வரிசையில் இப்போ நாம் இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது வந்து ஜேஹோப்து தான் வந்து பார்க்க போகிறோம்டா ஃபேரி, ஓகேவா? அண்ட் நாம் இப்போ நம்மளோட ஃபேரி வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஃபீல் பண்ணுங்கடா ப்ளீஸ், ஓகேவா? சரி, நான் ஃபேரிஸ்ன்றது பதிலாக பர்ப்ளீஸ்ன்னு சொல்கிறேன், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ஃபேரிஸ், ஓகேவா? அண்ட் நாம் இப்போ நம்மளோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா ஃபேரிஸ். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட இதை வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு பிஎல் ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து இப்போ ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸில் வந்து பிஎல் ஸ்டோரிஸ் போட்டுட்ருக்கேன். லைக் ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸில் வந்து பிஎல்லுக்காகவே நான் ஸ்டார்ட் பண்ண சேனல் தான். பட் கொஞ்சம் மாதம் போடவே இல்லை. இப்போ திரும்ப நான் அகெயின் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிஎல் ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸ் சேனலை போய் பாருங்கடப்போ ப்ளீஸ், ஓகேவா ஃபேரிஸ்? ஓகே, என்ன இப்போ நம்மளோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களுக்கும் ஜேஹப்க்கும் மேரேஜ் ஆகி லைக் 1 month ஆகுது. லைக் வந்து நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடியில் இருந்தே ஜேஹோப்போட கம்பெனியில் தான் ஒரு ஸ்டாஃபாக வந்து மெயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் லைக் வந்து சீக்ரெட்டை தான் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் ஹோப்பியும் வந்து லைக் என்ன சொல்கிறது, கசின்ஸு சொல்கிறது. ஸோ அவர் வந்து உங்களுக்கு மாமா பையன். இதுதான் வந்து ஒரு குட்டி இன்ட்ரோ. ஸோ இன்ட்ரோ போதும். நீங்கள் தான் காலையில் எந்திரிச்சு வேகமாக வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹோபியா அவருக்கு ரொம்ப ஒரு கோல்டு டைப்பு தான். ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி அப்படி தான் பிஹேவ் பண்ணுவார். நீங்கள் அறக்க பறக்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ லஞ்சுக்காகவும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ரிலாக்ஸாக ரெடி ஆகிட்டு அவர் கீழே வராரு. கீழே வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? ரெடி ரெடி ஹோபி. இதை பார், இந்த ஹோபின்னு சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு தடவை சொல்கிறது உனக்கு புரியவே புரியாத எப்போவும். சாரி மாமா. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வை அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. நீங்களும் வந்து எடுத்து வைக்கிறீங்க. அவர் சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்து அவர் எழுந்திரிச்சு அவரோட பிளேட்டை வந்து அவரே கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா கையெல்லாம் கழுவிட்டு, இதை பார், ஆஃபீஸுக்கு லேட்டாக வர வேலையை வச்சிட்ருக்காத, சரியா? சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போய்ட்றாரு. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. ஏன் கூட்டிகிட்டு போனாதான் என்னவா? கூட்டிகிட்டு போ அப்படின்னு கேட்டால் உடனே இதை பார், நீ என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப். உன்னை நான் கூட்டிகிட்டு போய் அதை யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இவனுக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு டிஃபன் லஞ்ச் எல்லாத்தையும் பண்ணிட்டு இதில் வீட்டு வேலையும் பண்ணிக்கிட்டு அங்கே ஆஃபீஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணணும். எனக்கு அப்படியே வர ஆத்துறதுக்கு அவனை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டைமை பார்க்குறீங்க. இன்னும் 10 minutes தான் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கே ஐயோ 10 minutes தான் இருக்குது. டெய்லியும் இவங்கிட்ட லேட்டாக போகிறதுக்கு திட்டு வாங்குறதே ஒரு வேலையாக வச்சிட்ருக்கேன் நான். ஐயோ, முதல்ல வந்து இந்த பஸ்ஸில் போகிற வேலைலாம் ஆகவே ஆகாது. முதல்ல எனக்குன்னு ஒரு பைக்கை வாங்கணும், அதுதான் கரெக்டு. கிளம்புடி, கிளம்பு மூணு கிளம்பு, இங்கேருந்து மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து கிளம்பிட்டு
அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து நீங்களும் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. கரெக்டாக லைக் வந்து நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க. பட் ஆனால் 1 மினிட், ஒரே 1 மினிட் மட்டும் தான் லேட்டு. லைக் வந்து உள்ளார போகிறீங்க. போச்சு போச்சு, ஒரு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. என்ன கற்று கற்று போனானோ தெரியல. ஐயோ, இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு பெரும் பாடாக இருக்குது. ச்சே, அப்போவே சொன்னேன் அப்பா அம்மா கிட்ட, இவன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி யார் கேட்டான்? வந்தான் அப்படின்னு பிடிச்சி இது பண்ணி வச்சிட்டாங்க. அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே நீங்கள் வந்து உங்களோட கேபினில் உட்காடுறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்குறவ உங்கள் லைக் ஆஃபீஸில் உங்கள் கூட ஒன்றா ஒர்க் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், ஆஃபீஸ் ஃப்ரெண்டு. போச்சுடி போச்சு, நல்லா மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு கால் வருது. யார் அப்படின்னு அட்டன் பண்ணா, கேபினுக்கு வா அப்படின்ற மாதிரி ஜேஹோப்போட வாய்ஸ் தான். போச்சு, வரேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்களும் கட் பண்ணிட்டு, உங்கள் ஃப்ரெண்டா, என்ன பாஸா? ஆமாண்டி, போ போ, போய் நல்லா வாங்கி கட்டிக்க அப்படின்ற மாதிரி நீங்களும் அப்படியே தலை எழுத்துடா அப்படின்ற மாதிரி நீங்களும் உள்ளார வந்து போகிறீங்க. கேபின் டோரை நாக் பண்ணிட்டு அவரும் கம்மின்னு சொல்லி இருந்திருப்பாரு. சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம், என்ன இதுதான் நீ ஆஃபீஸ்க்கு வர டைமா? சீக்கிரமாக உனக்கெல்லாம் வரவே தெரியாதா? ஆ, டெய்லியும் லேட்டாக வருது, அப்படி என்ன புட்டுங்கிற வேலை தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஏன் நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாத பாரு, தெரியாத மாதிரியே வந்து நடந்துக்கிறது. இவனெல்லாம் வந்து நான் கல்யாணம் பண்ண பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க. வாங்கிட்டு தானே கேட்குறேன், வாயை திறந்து பேச முடியாதா? ஆ, இல்லை சார், சாரி சார். ஆமாம், அவனா இதை மட்டும் சொல்லிடு, இல்லை சார், சாரி சார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. டேய், என்னடா விட்டு ரொம்ப ஓவரா தான் பேசுற? ஜேஹப்புக்கு ஷாக் ஒரு நிமிஷம். ஏய், என்னடி? ஆ, ஆமாண்டா, அப்படி தாண்டா பேசுவேன். உனக்கு எல்லாத்தையும் நான் பண்ணி வைக்கணும். உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு உன் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். அது மட்டும் பத்தாதுன்னு ஆஃபீஸ் வேலையும் நான் பார்க்கணும். இதில் ஒரு ஹெல்ப் என்னைக்காவது நீ பண்ணியிருக்கியாடா? பெருசாக பேச வேண்டாம். ஒரு நிமிஷம் லேட்டாக இருந்துக்கு என்னமோ 1,00,00,000 காணாமல் போன மாதிரி அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஜியோக்கு கோவம் வருது. ஏய், என்ன ரொம்ப வாய் நீளுது? அப்படி தாண்டா நீளும். என்னடா பண்ணுவ? பெருசா பேச வேண்டாம். வீட்டுல ஒரு வேலை எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கியா? எதுவும் கிடையாது. உனக்கு எல்லாம் அப்படியே வந்து அப்படியே உங்களுக்கு ஏந்திக்கிட்டு நிக்கணும். இதுக்கு மேல என்னால முடியாது. உன்னோட வேலையை நீயே பாத்துக்க. உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் என்னால பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறீங்க. கோபிகா, எவ்வளோ என்ன வாய் பேசுறா, என்கிட்டே இப்படி பேசுறியா? சுருடி, இன்னைக்கு உனக்கு என்ன கதை ஆக போறேன்னு அப்படின்ற மாதிரி ஹோபி நீங்கள் உங்களோட கேபினுக்கு போய் உட்காடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டா, என்னடி பயங்கர டோஸு போல, வாயை வச்சுட்டு சும்மா ஏற்கனவே நான் செம்ம காண்டில் இருக்கேன். சரி சரி மச்சான், கூல் டவுன் கூல் டவுன். அப்போ தான் ஜேஹோப்போட செக்ரட்டரி உங்ககிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபைலை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து உங்களோட கேபின் டேபிள் டொப்புன்னு வைக்கிறாங்க. என்னது இது இவ்வளோ ஃபெயிலாக இருக்குது, என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இது எல்லாமே நீ பார்க்க வேண்டிய ஃபைல்ஸ். இதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குள்ளார இந்த 10 ஃபைல்ஸையும் நீ முடிச்சே ஆகணும். என்ன, இன்னைக்குள்ளேயேவா? ஆமாம், பாஸ் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு, இந்த 10 ஃபைல்ஸும் நீ இன்னைக்கு முடிச்சே ஆகணும், இல்லைன்னா வீட்டுக்கே போகக்கூடாது, இல்லை சேலரியை கட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி வந்து போயிடுறாங்க. உங்களுக்கா வேணும்ன்ட்டு இந்த பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியுது. மச்சான், குட் லக்கு, என்ஜாய் என்ஜாய். ஏண்டி நீ வேற என்ன படுத்துற? ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறீங்க. ஒவ்வொன்றா படித்து எங்கெங்கெல்லாம் இதாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓபியா, அனுபவிடி, அனுபவி, நல்லா அனுபவி. என்னையே வந்து என்னம்மா பேச்சு பேசுகிற? அதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. உங்களுக்கா டைம் போக 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 உங்களுக்கு ஹோபி மேலே செம்ம கோவம் வருது. ஃபைல்ஸ் முடிஞ்ச மாதிரியே இல்லை. உங்களுக்கு லஞ்சுக்கு கூட நீங்கள் போகாமல் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்ருப்பாங்க, சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இல்லை, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன், லஞ்சுக்குன்னு நான் போனேன்னா டைம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்து ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் வந்து ஹோபிக்கு வந்து ஒரு கால் வருது.
யார் அப்படின்னா நம்ம ஜங்குக் தான் வந்து கால் பண்ணுறாரு. இப்போ அதுக்கு இந்த நேரத்தில் எங்கே கூப்பிட்டுட்ருக்கான்? என்னடா வேணும் உனக்கு இப்போ? அயாங், என்னை காப்பாத்துங்க அயாங். ஏன்டா, என்னாச்சு அயாங்? அது வந்து சொல்லுடா, என்ன ஆக்சுவலி என்னாச்சு அப்படின்னா ஜின்ஹாயாங்க. என்ன ஜின்ஹாயாங்க என்னாச்சு? திரும்ப அவர் டேட் ஜோக் சொல்லி கடுப்பேத்துறாருன்றதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணன்னு வச்சுக்க, செம்ம டென்ஷன் ஆயிடுவேன்டா நான். அது இல்லை வேற என்னடா, அது வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் தான் இருக்கேன். நான் வரேன், சரி வா அப்படின்ற மாதிரி ஹோபியும் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. அவர் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பிரேக்குக்கு கூட போகல. இவன் சாப்பாட்டுன்னா முதல்ல போய் நிப்பா, இப்போ சாப்பிடாம ஒர்க் பண்ணிட்டுருக்கா. பண்ணட்டும் பண்ணட்டும், நல்லா ஒர்க் பண்ணட்டும். கொஞ்ச நேரத்தில் அவர் ரொம்ப ஃபஸ்ட்டு அவளே போய் சாப்பிட்ருவான் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அவங்கள கண்டுக்கலை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கும் வந்து வராரு. ஹாயாங் அப்படின்ற மாதிரி. என்னடா ஆச்சு ஹாயாங்? சொல்லுடா, ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா ஹாயாங், முதல்ல அலறதை நிறுத்துடா. என்னடா நீ இப்போ இருந்துடா நீ அலறதுக்குலாம் ஸ்டார்ட் பண்ண? எப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சோ அப்போதுலேருந்து நான் அழுகிறத மட்டும்தான் என் வேலையாக வச்சிட்ருக்கேன். என்னடா சொல்கிற? உனக்கு கல்யாணம் ஆச்சா? இது எப்படா நடந்துச்சு? அது எனக்கு தெரியாமல்? அது ஒரு பெரிய கதை ஹாயாங். என்னடா கதை? லைக் வந்து அவர் வந்து என்னென்னலாம் பண்ணாரு, என்னென்னலாம் அவருக்கு நடந்துச்சு அப்படின்றத வந்து சொல்றாரு. கோபிகா, உனக்கு தேவை தாண்டா இதெல்லாம். உன்னை யாரா முந்திரி கொட்டத்தனமா வந்து இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னா? அவரோட லைஃப் அவரை பார்த்துக்க தெரியாதா? பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போய் தேவையாடா உனக்கு இப்போ? நான் என்ன பண்ணுறது ஆயா? அவர் ரொம்ப வந்து லவ் பண்ணாரு, அந்த பொண்ணு மாதிரியே இருந்துச்சுன்ட்டு தான் ஆயா நான் வந்து அந்த மாதிரி தூக்கிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அதாவது ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு, தேவையாடா உனக்கு இதெல்லாம்? ஏன்டா விடுங்க, என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து லைக் நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் வந்து உள்ளார வரீங்க. லைக் வந்து ஒரு 4 to 5 ஃபைல்ஸ் மட்டும் முடிச்சுட்டு அதை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்திருப்பீங்க. டோரை நாக் பண்ணுறீங்க, அவரும் கமெண்ட். நீங்களும் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளார போய் ஜிஹப்போட டேபிளில் வந்து வைக்கிறீங்க. சார், இந்த 5 ஃபைல்ஸும் நான் வந்து முடிச்சிட்டேன், இதை வந்து நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி. உங்களை பார்த்த ஜங்குக்கு செம ஷாக்கு. நீயா? நீங்க எப்படி அப்படின்ற மாதிரி ஷாக்கா ஜாக பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளோ உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? ஹாயாங், நான் சொன்னல மாற்றி பொண்ணை தூக்கிட்டேன், சின்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த பொண்ணு இவ தான் ஹயாங். டேய் லூசாடா நீ? இல்லை ஹயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யார் சின்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ்டாக வந்து பார்க்குறீங்க. ஹயாங், ஏய் என்ன நீ யார் ஜின்னுட்டு கேட்குற? நீ லவ் பண்ணுற பையன்தான் ஜின்னு அப்படின்ற மாதிரி ஜேகப் சொல்கிறாரு. லைக் சாரி, ஜங்குக் வந்து சொல்கிறாரு. என்னது இது? ஏன் பொண்டாட்டி ஜின்னு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான், என்ன இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்? டேய் என்னடா உளறிக்கிட்டு இருக்க? நான் உளரல ஹயாங், இருங்க நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பிக்சரை வந்து எடுத்து காட்டுறாரு. பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பொண்ணு அச்சசல் உங்களை மாதிரியே தான் இருக்கா. இது 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 நீ இப்படி ஜின்னு கூட ஃபோட்டோலாம் எடுத்த? அப்போ ஜின்னு நீயும் லவ் பண்ணுறீங்களா? என்ன உளறிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இதுக்கு என்னடி அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. யாருதா? ஏய் என்ன நீ விளையாட்டே? இரு இப்போவே நான் ஜின்னுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜின்னுக்கு தான் வந்து லைக் என்ன பண்ணுறாருன்னா வீடியோ கால் வந்து பண்ணுறாரு. அந்த டைமில் ஜின் வந்து என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாருன்னா லைக் வந்து அவர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கில் வந்து இருந்திருப்பார். ஐயோ, நேரங்கிட்ட நேரத்தில் இவன் எதுக்கு கால் பண்ணுறான்?
ஐயோ! கட் பண்றாரு. திரும்பவும் வந்து ஜங்குக் வந்து கால் பண்றாரு. திரும்பவும் ஜின் கட் பண்றாரு. அகெயின் காலிங் போகுது. ஐயோ! என்னதான் பிரச்சனை இவனுக்கு? அப்படின்ற மாரி அவரும் வந்து கால அட்டெண்ட் பண்றாரு. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்குடா நான் கால் மேல கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் பிஸியா இருக்கேன்ட்டு உனக்கு தெரியாதா? அயான் என்னடா அயான், நீங்க லவ் பண்ற பொண்ணு இங்க ஹோபியோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அயான். என்னடா வளர்ற? ஆமா அயான் அப்படின்ற மாதிரி அந்த லைக் வந்து கேமராவை பேக்ல காட்டி அந்த பொண்ணை காட்டுறாங்க. ஏய் யார்ரா அவ? ஹயான் உங்களுக்கு என்ன பைத்தியம் முத்து போச்சா இல்லை கண்ணு தெரியலையா? நீங்க லவ் பண்ற பொண்ணு தானடா ஹயான் இது. டேய் ஓ டே ஏன்டா இப்படி படுத்துற? இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறா. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு குழந்தையே பிறக்க போகுது. இப்போ நீ எங்கேயோ இருந்துக்கிட்டு இவ தான் என் பொண்டாட்டி நீ ஏன்டா சொல்ற? ஏன்டா இப்படி என்னை படுத்துற? ஊரில் இருக்கிற எந்த பொண்ணு பார்த்தாலும் நான் லவ் பண்ணுற பொண்ணுன்ற என் பொண்டாட்டின்ற, ஏன்டா இப்படி படுத்துற? அப்படின்ற மாதிரி தான் சின்ன. உங்களுக்கும் ஒன்றுமே புரியல, ஹோபிக்கும் ஒன்றுமே புரியல. ஜேஹோப் வந்து ஜங்கு கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி அயான் ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்? ஏன்டா இப்படி என்னை படுத்து எடுக்கிறான்? அயான் இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு ஹோபி. டே அவ யாருன்னு எனக்கு தெரியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. வா இப்போ நீ ஃபோனை கட் பண்ண போறியா இல்லையா? கொஞ்ச நேரம் இருடி, இவனுங்க என் உசுரை வாங்கிட்டு இருக்கானுங்க. உன்ன மாதிரியே எவளா பார்த்தாலும் அவ தான் என் பொண்டாட்டி, அவ தான் லவ் பண்ண பொண்ணுன்னு சொல்லி என்ன சாவடிக்கிறானுங்கடி. இருடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ உனக்கு அந்த ஃபோனு தானே முக்கியம் போவா? முதல்ல தள்ளி போ, வெளியில எடு. எதை வெளியில எடுக்கிறதா? ஏன் இப்போ தானே நீ கஷ்டப்பட்டு போராடி கெஞ்சி கூத்தாடி அழாத குறையா உன்னை ஒத்திக வச்சு நான் இப்படி மேட்ரு பண்ணிட்டு இருக்கிறேன். இவனுங்க வேற ஐயோ பொண்டாட்டி ஏன் அடிக்காதடி அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. முதல்ல தள்ளு இல்லை பொண்டாட்டி அப்படின்ற ஒரு ஃபோனு உங்களை அவர் வந்து ஃபோன் அப்படியே கட் பண்ணிட்டு லைக் வந்து கட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு அவரை ஃபோன் அப்படியே சைடில் போட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. லைக் வந்து அவரோட ஒய்ஃபை லைக் வந்து லைக் இது வந்து எந்த ஸ்டோரி அப்படின்னா சப்பி பொண்ணு லைக் வந்து சப்பிகள் மாஃபியா அது ஜின் ஸ்டோரி இருக்கும் அதோட இதுதான் வந்து இது. லைக் அங்கே வந்து அந்த மேக்கப் செஷன் அந்த சவுண்டு வந்து அந்த ஃபோனில் வந்து செம்மையாக வருது. உடனே ஜெயப்பதை கட் பண்ணிடுறாரு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆக்கவாடாக இருக்குது. தேவையாடா இதெல்லாம்? ஏன்டா? சாரி ஹயாம், இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்கள மாதிரியே இருந்தாங்களா? அதுதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான். அப்போ ஜங்குக்கு ஒரு கால் வருது. யார் அப்படின்னா ஜங்குக்கோட ஒய்ஃப் தான் கால் பண்ணுறாங்க. ஐயோ கூப்பிட்டாலே ஹலோ வீடியோ கால் தான். டே எரும மாடு பயில எங்கடா இருக்க அப்படின்ட்டு வாய்ஸு. அது அது நான் இம்பார்ட்டண்ட் ஒர்க்காக நான் வெளியில் வந்திருக்கேன். என்ன புடுங்குற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்கே போய் என்ன கன்றாவி பண்ணி தொலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி அவரும் உங்களோட ஒய்ஃபை திட்டுன்னு திட்டுறாங்க. ஐயோ பொண்டாட்டி மேடம் ப்ளீஸ் மேடம், பொண்டாட்டி மேடம் விட்டுருங்க மேடம், நான் தெரியாதனமா உங்ககிட்ட சொல்லாமல் வந்துட்டேன் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீ எங்கே இருக்க? நான் வந்து நான் என்னோட ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் வந்து ஹோபியும் வந்து அவருக்கு டவுட்டு வருது. அந்த பொண்ணு இப்படின்றா, இந்த பொண்ணு அப்படின்றான், எனக்கு ஒன்றுமே வரல, இவன் பொண்டாட்டி நான் பார்த்தே ஆகணுமேன்னு சொல்லிட்டு ஜெஹோப் வந்து ஜங்கு கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அச்சசல் உங்களை மாதிரி தான் இருக்காங்க அந்த பொண்ணு. யாரு நீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் தான் அவனோட ஐயாம் ஜெஹோப். ஓ ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம், நான் ஒருத்தவங்களை உங்களுக்கு காட்டுறேன். அது உங்களோட லைக் ரிலேஷனா அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்குறாங்க ஹோபி. யார்? ஒரு நிமிஷம். அப்படியே அவர் பேக் கேமராவை வந்து ஆன் பண்ணி காட்டுறாரு. நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு யார் அது? இந்த பொண்ணு என்ன மாதிரியே இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
அகெயின் வந்து அவர் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிட்டு, அது யாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லையே, அது யாருன்னு தெரியலையே. அவங்க உங்க ரிலேஷன் இல்ல உங்க சிஸ்டர் அந்த மாரி? இல்ல, இல்ல. எனக்கு அந்த மாரிலாம் சிஸ்டர்ஸ்லாம் யாருமே இல்ல. ஓ! ஓகே. அப்படின்ற மாரி அவர் வந்து அகைன் வந்து ஃபோன வந்து ஜங்கு கிட்ட குடுத்துட்டு, பொண்டாட்டி டேய் முதல்ல வீட்டுக்கு வாடா, உனக்கு அப்புறம் இருக்கு. அதோ வந்துட்டேன் பொண்டாட்டி மேடம். அப்படின்ற மாரி அவரும் கால கட் பண்ணிட்டு, ஹயாங் நான் கிளம்புறேன் ஹயாங், உசுரோட இருந்தா அப்புறமா சந்திக்கிறேன் ஹயாங் அப்படின்ற மாரி அவர் கிளம்பி போயிட்டாரு. ஹோபி தான். நீங்களா? இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல. அத கண்டுக்கிற மனநிலையிலயும் நீங்க இல்ல. சார் இந்த 5 ஃபைல்ஸ நீங்க செக் பண்ணிடுங்க. அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க போக பார்க்குறீங்க. ஏய் நில்றி. நீங்க நிக்கிறீங்க. இங்க வா. சார் எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. வாடி இங்க. ஒர்க் நீ பார்த்ததெல்லாம் போதும். போய் சாப்பிடு. இல்ல சார். ஒரு சிஇஓ இவ்ளோ ஃபைல்ஸ பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அத நான் பார்த்தான் ஆகணும்ல. என்னோட வேலை அதுதானே. அப்படின்ற மாரி சொல்றீங்க. லைக் வந்து அந்த ஆஃபீஸ்ல இப்போதைக்கு யாருமே இல்ல. லைக் எல்லாம் லஞ்சுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிருந்திருப்பாங்க. ஹோபி சுத்தி பார்க்குறாரு. எவனும் இல்ல. அவர் அப்படியே உங்க கைய பிடிச்சி இழுத்து அவர் லேப்ல தான் உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கா ஷாக்கு. ஹோபி என்ன பண்றீங்க நீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? ஆ முதல்ல விடுங்க. ஒரு சிஇஓ நீங்க. ஏய் அதான் இங்க யாரும் இல்லைல்ல, என்னடி உனக்கு அப்படி? ஆ முதல்ல என்ன விடுங்க. வீட்டுக்கு போய் நல்லா விடுறேன். இப்போதைக்கு என்னால விட முடியாது. விட்டா நீ தாங்க மாட்டடி. நைட்டு கத்துறதே போதும். இங்க ஆபீஸ்ல வர கத்துறோன்ட்டு பாக்குறியா? அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உங்களுக்கா அப்படியே வந்து பிளஷிங் ஆகுது. தோடா ஷையெல்லாம் ஆகுற. என்னாடி பொண்டாட்டி? விட்டுங்க. ஏய் என்னடி கோவம் உனக்கு? சரி விட்டு. நீயும் ஓவரா பேசின, நானும் உனக்கு ஒர்க் கொடுத்துட்டேன். விட்டுடி. விட்ட முடியாது. நீ தான் விட்ட முடியாதுல்ல, நான் தானடே விட்டாகணும். அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்லலாம் வந்து பேசுறாரு. ஐயோ ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாதீங்க. ஏய் உன்கிட்ட தானடி பேச முடியும், வேற யாருக்கிட்டடி பேச முடியும் சொல்லு? உன்ன மாதிரியே இருக்கிற அந்த பொண்ணுகிட்டயா போய் நான் பேசிட்டு இருக்க முடியும்? ஆ ஓ அந்த ஆசை வேற இருக்கா உங்களுக்கு? அப்படின்ற மாதிரி வாயை லைக் திட்டுறதுக்காக வாயை திறக்கிறீங்க. உடனே ஹோபி வந்து உங்க வாயை அடைச்சிட்டாரு. அவரோட வாயை வச்சு உங்க வாயை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. அந்த கிஸ் அப்படியே ரஃபா போகுது. செம்மையா அடிக்கிறீங்க, தள்ளுறீங்க நீங்க. அப்படியே அவர் உங்க லிப்ஸை சக் பண்றாரு. உங்களுக்கு அப்படியே டெம்ப்ட் ஆகுது. அவரோட ஷர்ட் அப்படியே க்ரிப் பண்றீங்க. அப்படியே ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸை பிரேக் பண்றாரு. உங்க லிப்ஸ் அப்படியே ரப் பண்றாரு. இப்போதைக்கு இது போதும், மிச்சத்தை வீட்டில் போய் பார்த்துக்கலாண்டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே உங்க லிப்ஸ்ல ஓ போய் சாப்பிட்ற வேலையை பாரு போ. நீ உனக்கு பசி தாங்க மாட்டல பொடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்களும் போய் உங்க லஞ்ச் எல்லாம் சாப்பிட்றீங்க. அப்படியே டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. லைக் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். லைக் வந்து இந்த மாஃபியா மாமாஸ் கேம் வந்து ஒரு கண்டினியூட்டி சீரீஸாக வரும். ஸோ இதில் வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து வருவாங்க. திடீர்னு யார் வேணாலும் வரலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போது ஜியோக்கு வந்து ஆல்ரெடி அவர் கிளம்பி வந்து போயிட்டார். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ சரி பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. சரி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க அப்படின்னா, சரி ஹோபி தான் வராரு போல அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஹோபி தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காருன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து கார் டோரை ஏறி வந்து ஓப்பன் பண்ணிட்டு போய் உட்காடுறீங்க. ஹோபி நான் போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் உள்ளார வந்து இருக்கிறது ஹோபி இல்லை. உங்களுக்கு பக்குன்னு எரிச்சு அச்சோ வேற யாரோ காரில் ஏறிட்டோம் போலே. சாரி சார், நான் வேற ஒருத்தங்கன்னு நினச்சிட்டு காரில் ஏறிட்டேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கார்லேருந்து இறங்க பார்ப்பீங்க. பட் ஆனால் வந்து கார் உடனே ஸ்டார்ட் ஆகிடும். ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு சார் காரை நிறுத்துங்க சார், நான் தெரியாமல் மாற்றி ஏறிட்டேன், காரில் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
ஆனா வந்து அவங்க நிறுத்துற மாதிரியே இல்ல. நீங்க போயிட்டு இருக்க காருக்கு பின்னாடி பயங்கரமான கார் ஒரு 2, 3, 4 கார்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கா என்னடா நடக்குதுங்க சார்? என்ன சார் இது? யார் சார் அவங்கள எதுக்கு ஃபாலோ பண்ணுங்க? காரை நிறுத்துங்க, நான் இறங்கணும், ப்ளீஸ் நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் வாய மூடு. ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், புல்லட் எடுத்து அப்படியே மண்டையில இறக்கிடுவேன். அமைதியாவா, இங்க சேசிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் உங்களுக்கு இதுதான் வந்து கொஸ்டின், அந்த பர்சன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்றத பார்க்கலாம்டா. சரி ஓகேவா? உங்களுக்கா பயம் ஆயிருச்சு. ஐயோ ஹோபி ஹோபி அப்படின்ற மாதிரி தான் வந்து ஹோபிக்கு கால் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபோன் அப்படியே கையெல்லாம் அவ்வளோ நடுங்குது. உங்க ஹேண்ட்பேக்ல இருந்து அப்படியே ஃபோனை எடுக்கிறீங்க. ஃபோனை கால் லைக் வந்து கோபிக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு காலும் பண்ணிட்டீங்க. டக்குன்னு அதை பார்த்தோம், உங்களுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த அந்த பர்சன் அது யாரு அப்படின்னா, முன்னாடி உட்காந்துட்டு இருந்தவன் தான் பாஸ். ஸோ அவரு தான் வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு ரொம்ப ஃபாஸ்டா. அவர் ஒரு ஸ்கில்டு டிரைவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவரு தான் வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடியே ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து ஷோல்டர்ஸ்ல லைக் வந்து ரைட் சைடில் வந்து லைக் ரைட் ஷோல்டர்ஸில் வந்து புல்லட் இறங்கியிருக்கும். அவர் அதை அப்படியே ஒரு கையில் வந்து பிடிச்சிட்டு இன்னொரு கையில் உங்கள் ஃபோனை வந்து பிடுங்கியிருப்பார். அமைதியாக உட்காந்துட்டு வந்துரு. அப்போ தான் அந்த பர்சனோட நிலைமை நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ என்ன சார் இது, உங்களுக்கு இப்படி பிளட் வந்துக்கிட்டு இருக்கு? வாயை மூடிட்டுருன்னு சொல்கிறேன்ல, புரியாதா உனக்கு அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கத்துறாரு. அண்ட் இது வந்து செகண்ட் கொஸ்டின். ஸோ அந்த பாஸ் யாரு, அவருக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அந்த பர்சன் யாரு, யாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகேவா? அதையும் வந்து சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? லைக் வந்து அவர் அப்படியே உங்கள் ஃபோனை வந்து பிடிங்கிருப்பாரு. ஹோபிக்கு வந்து லைக் அவர் வந்து கால் கட் பண்ணி இருந்திருப்பார்ல, ஹோபி உங்களுக்கு கால் பண்ண பார்க்குறாரு. லைக் உங்கள் கால் வந்ததை வந்து பார்க்குறாரு. என்னது, கால் பண்ணதுமே அவள் கட் பண்ணிட்டா, ஒரு வேளை சார்ஜ்லேயோ இல்லை என்னவா இருக்கும், சரி நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் கால் பண்ணுறாரு. நீங்கள் அதாவது அந்த பர்சன் கிட்ட தானே கால் இருக்குது, கால் அட்டன் பண்ணல, கட் பண்ணுறாரு. என்னது இது, எப்போவுமே இவன் என்னோட காலை அட்டன் பண்ணாமல் இருக்கவே மாட்டாளே, இப்போ என்ன காலை கட் பண்ணுறா? அகெயின் கால் பண்ணுறாரு. அகெயின் கட் ஆகுது. என்னது இது, திரும்பவும் கால் பண்ணுறாரு. லைக் இப்படி தான் ஒரு 4 or 5 டைம்ஸ் கால் பண்ணியிருப்பா. அது கட்லேயே போகுது. உங்களுக்கா சார் 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 என் ஃபோனை கொடுத்துருங்க சார் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இதை பாரு, அமைதியாக இருந்துரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி வந்து லைக் அந்த கோல்டு டோனில் முன்னாடி உட்காந்துட்டு இருந்த பர்சன் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. உங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. சார் 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 ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார். லைக் வந்து பின்னாடிலாம் கன்ஃபியூஸ் வேற வர ஆரம்பிக்குது. ஐயோ கண்ணு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ பயமாகுது. அப்படியே நடுங்கிட்டு காது ரெண்டையும் பொத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே கார் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக டிரைவ் ஆகிட்டு இருக்கு. லைக் வந்து ஹோபிக்கா என்னது இது, காலே எடுக்க மாட்டேன்றா, இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பாளே, எங்கே போயிருப்பா, இன்னமும் காணோம், எங்கே போயிருப்பா? லைக் வந்து இதில் என்ன அப்படின்னா, ஹோபியும் வந்து ஒரு சிஇஓ இருந்தாலும் அவர் வந்து ஒரு மாஃபியா, லைக் சீக்ரெட் மாஃபியா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அவருக்கு வந்து ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு வந்து தோணுது. உடனே உங்கள் ஃபோனோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறாரு. அது வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒரு இடத்துக்கு போகிறத அவர் வந்து பார்க்குறாரு. என்னது, இந்த லொக்கேஷனுக்கு அது எதுக்கு போகுது, அப்போ எதுக்கு அங்கே போயிட்டுருக்கா, அவள் போகிறல இல்லை யாராவது கிட்னாப் பண்ணுறாங்களா அவளை அப்படின்ற மாதிரி அவருக்கு பயமாகுது. உடனே ஜேஹோப் வந்து லைக் வந்து ஜங்குக்கு தான் கால் பண்ணுறாரு. ஒரு லைக் ஒரு 9:30 10 அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம் தான் வந்து ஹோபி வந்து ஜேக்கு கால் பண்ணுறாரு. என்னது இந்த நேரத்தில் ஹயாங் கால் பண்ணுறாரு. கால் அவரும் அட்டன் பண்ணுறாரு. ஹயாங் சொல்லுங்கள் ஹயாங், இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன். ஜேகே எங்கடா இருக்க? வீட்டில் தான் ஹயாங். நீ வீட்டில் இல்லை, நீ கிளம்பி வா. எதுக்கு ஹயாங்? டே என் பொண்டாட்டி எவனை கிட்னாப் பண்ணிட்டான்டா. எதே, உங்க பொண்டாட்டியா? இது எப்போதுல இருந்து? டேய் காலையில் நீ ஆஃபீஸில் பார்த்தலடா, சேபிளில் ஒரு பொண்ணு வந்தால, நீ கூட அந்த பொண்ணு மாதிரியே இருக்குன்னு சொன்னி. ஆமாம் ஹயாங், அப்போ தான் என் பொண்டாட்டி, அவளை எவனோ கிட்னாப் பண்ணிட்டான். ஐயோயா, மீண்டும் மீண்டுமா? என்னது இது, தொடர்கதையா போற மாதிரி போய்கிட்டே இருக்கு. டே மூடிட்டு கிளம்பி போடா, உனக்கு நான் லொக்கேஷனை ஷேர் பண்றேன்.
தோ 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 வந்துட்டாயாங். இல்லை இல்லை, நீ ஒன்று பண்ணு, நான் உன் பிளேஸுக்கே வரேன், உன்னோட வீட்டு லொக்கேஷன் அனுப்பு, நம்ம 2 பேர் போகலாம். ஓகே ஓகே ஹயாங், ஓகே ஹயாங் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லிட்டு, நான் சீக்கிரம் வந்துடுறேன், என்னோட ஹயாங்க்கு ஒரு எமர்ஜென்சியா, அவர் ஒய்ஃபை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களா. எது? ஏண்டா நீ தான் கிட்னாப்பர்னு பார்த்தா ஓ ஹயாங்கோட ஒய்ஃபை ஏன்டா இப்படி பண்றீங்க? எனக்கு புரியல. ஏன்டா பொண்ணுங்களை கிட்னாப் பண்றதே வேலையை வச்சுட்டு சுத்துவீங்களாடா? ஒரிஜினலா எவ ஏன்னு எதுவுமே பார்க்க மாட்டீங்களாடா? கோச்சிங் அதிங்க பொண்டாட்டி மேடம், நான் போகணும், பாய் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அவரோட ஒய்ஃப் அப்படியே லிப்ஸில் பீக் பண்ணிட்டு அவர் கிளம்பி வந்து போயிடுறாரு. ஓபி ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு ஜங்குக்கோட வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. ஆல்ரெடி ஜங்குக்கு வந்து கன்ஸோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு கார் வந்ததுமே டக்குன்னு உள்ளார ஏறிட்டு, கன்ஸ் எல்லாம் ரெடியாடா? ரெடி ஹயாங், உங்களுக்கும் சேர்த்தே கொண்டு வந்திருக்கேன். சரி ட்ரைவ் பண்ணுங்க ஹயாங். வேகமாக வந்து ஹோபி இப்போ அந்த லொக்கேஷனுக்கு தான் வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. லைக் வந்து அந்த பிளேஸுக்கும் வந்து ரீச் ஆகிடுறாங்க. அங்கே வந்து லைக் ஆல்ரெடி வந்து அந்த சேஸ் பண்ணிட்டு வந்த வண்டி இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த பாஸ் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருப்பாங்க. இப்போ அவங்களோட பிளேஸுக்கு தான் வந்து வந்திருக்காங்க. அங்கே வந்து டாக்டர் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களா அப்படியே நடுங்கி உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, சவுண்டு கவுண்டு போட்டால் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. வேகமாக அந்த பிளேஸுக்கு வராங்க. ஓபியும் ஜேகேவும் வந்து அந்த பிளேஸை பார்த்தா அவங்க 2 பேருக்கு ஷாக்கு. என்னடா இது, இந்த பிளேஸ்ல அவ இருக்கா? ஹயாங் அப்படிதான் காட்டுது ஹயாங், ஒரு வேளை நம்ம மாறிகிரி வந்துட்டோமா? தெரியலடா, இவனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானுங்களே, தெரியலையே ஹயாங், வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து உள்ளார கார்லேருந்து இறங்கி உள்ளார வந்துட்டுருக்காங்க. உள்ளார வந்ததுக்கப்புறமா மோன் அப்படின்ற மாதிரி ஹோபி கத்துறாரு. ஓபி ஓபி அப்படின்னு வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓபி நான் ரொம்ப பயந்துட்டேன் ஓபி. சரி சரி அழாத, அதான் வந்துட்டேன்ல, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. எதுக்குடா என் ஒய்ஃபை கிட்னாப் பண்ணீங்க அப்படின்ட்டு அந்த 2 பேர்த்த பார்த்து ஹோபி கேட்குறாரு. அதானே, நீங்களாம் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்களே, எதுக்கு இப்படி பண்ணீங்க? டேய் நானே வந்து செம்ம டென்ஷனில் இருக்க, 2 பேரும் அமைதியாக இருந்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் இருப்பார்ல, ஸோ அவர் வந்து சொல்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹோபி வந்து கேட்குறாரு. ஃபஸ்ட்டு உன் பொண்டாட்டி குட்டிங்கேருந்து கிளம்பு. ஏன்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே என்ன நடக்க போகுதுன்னே தெரில. என்னடா சொல்கிற? ஆமாம், உன் பொண்டாட்டி உசுரோடு இருக்கணும்னு நினச்சோன்னா கிளம்பி போயிட்டேரு. டேய் என்னடா சொல்கிற? சுத்தமாக ஒன்றும் புரியலடா, என்னடா பிரச்சனை இப்போது? லைக் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டாக்டரும் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து கொடுத்துட்டு அவரை வந்து ஒரு கார்டு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. டேய் இப்போயாச்சும் சொல்லுங்கடா, என்னடா ஆச்சு, எதுக்குடா இவ்வளோ கிட்னாப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹோபி வந்து கேட்குறாரு. இதை பாரு, நாங்கள் ஒன்றும் வேணுன்ட்டு உங்கள் ஒய்ஃபை வந்து கிட்னாப் பண்ணல, அவள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் காரை வந்து பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தினோம். அவள் என்னன்னு நினச்சி காரில் ஏறினாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவள் காரில் ஏறினா, சரி அவளை இறக்கி விட்டுறலான்னு தான் பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளார காரை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அதனால தான் அவளை அங்கேயே இந்த இப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் வந்து சொல்கிறாரு. இப்போ ஹோபி உங்களை தான் பார்க்குறாரு. நீ எதுக்கடி காரில் ஏறின? அது அவன் காரில் எதுக்கடி ஏறின? அது அது நீ தான் வந்து என்னை பிக்கப் பண்ண வந்திருக்கேன்னு நினச்சிட்டேன். அது உன்னோட கார் மாதிரியே தான் இருந்துச்சா, அதான் சரி நீ தான் வந்திருக்கே போல அப்படின்ற மாதிரி நினச்சி ஏறிட்டேன் ஹோபி. சோபா, ஒரு நிமிஷத்துல நான் எப்படி ஆடிப்படுத்திருக்கேன், எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? பைத்தியக்காரி, கார் ஒரே மாதிரியே இருந்துச்சுன்னா அது எல்லாம் என்னோட கார் ஆயிடுமா? சரி திட்டாத, நானும் வேணும்ட்டேவா பண்ண அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, அந்த உடம்புல நட்டுங்க தான் இருக்குது, அவ்வளோ நல்லா புரியுது. சரி இந்த மாதிரி இனிமேல் பண்ணாத சரியா? இனிமேல் உன்னை ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நானே பிக்கப் பண்ணிக்கிறேன், எல்லாரும் போனதுக்கப்புறமா, புரியுதா? சரி காலையில் மட்டும் நீ எப்பவும் போல் எப்படி போவியோ அப்படியே போயிரு. இல்லை வேண்டாம், நாளையிலே காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி
உன்னை ட்ராப் பண்ணிட்டு நானே பிக்கப்பும் பண்ணிக்கிறேன். நிஜமாவா? நிஜமா தான் சொல்கிறேன். தனியாக விட்டதுக்கு தான் என்ன பிரச்சனை பண்ணிட்டேன். ஒரு நிமிஷத்துல எப்படி உசுரே போயிடுச்சு. எவ்வளோ ஒன்று கிட்னாப் பண்ணிட்டோனோன்னு சொல்லிட்டு என் எதிரியா இருந்துருவோனோ எவ்வளோ பாய்ந்துட்டு தெரியுமா? என்ன எதிரியா? என்ன சொல்றீங்க ஹோபி? நீங்க வெறும் சிஇஓ தானே, உங்களுக்கு யார் எதிரி இருக்க போறாங்க அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. எல்லாரும் இப்படி சிரிக்கிறாங்க. யாரு இவன்? வெறும் சிஇஓவா? ஏண்டா, நீ இன்னும் சொல்லலையா அவகிட்ட நீ யாரு அப்படின்னு? இல்ல, அவளுக்கு எதுவும் தெரியாது. வா, சூப்பர்டா, அப்படியே மெயின்டைன் பண்ணு. சரி இப்போ கிளம்பு அப்படின்ற மாதிரி தான் அந்த பர்சன் சொல்றாரு. இப்போ என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் கொலைகாரங்க. கொலைகாரங்க கூடலாம் பழக்கம் இருக்கா? ஏய், எங்களை பார்த்தா என்ன கொலைகாரங்கள மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் கொலை பண்றவங்க மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த அடிப்பட்ட பர்சன் இருக்கால அவர் எகுறாரு. டேய், அவளுக்கு தான் எதுவும் தெரியாதுல, என்னடா எகுற? ஒரு குண்டு இறங்குனது பத்தலையா? இன்னொன்னு இறக்கணுமா நானு? டேய், இப்ப இதுக்கிட்ட அவனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க? அதான் ஆரம்பத்திலே உன் ஒய்ஃபை கூப்பிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டல, திரும்ப இன்னும் என்ன புட்டுங்கிறதுக்கு இங்க நின்றுட்டு இருக்க? கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் சொல்றாரு. டேய், என்னடா பிரச்சனை? எப்படிடா இவனுக்கு இப்படி ஆச்சு? உனக்கு இது தேவையில்லாத வேலை. உன் ஒய்ஃபை கூட்டிட்டு கிளம்புன்னு சொன்னேன். ஹயாங், அவர் தான் சொல்றாருல, கிளம்புங்க ஹயாங். பாருங்க அண்ணி எவ்வளவு பயந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் உங்களை பாக்குறாரு. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவரும் உங்களை கார்ல வீட்டுக்கு விட்டு போயிடுறாரு. உங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது சுத்தமா ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கும் ரீச் ஆயிடுறீங்க. ஹோபியா உங்களை ரொம்ப காம் டவுன் பண்றாரு. ஒண்ணும் இல்ல நம்ம வந்துட்டோம் அங்க இருந்து. ஹோபி, உண்மைய சொல்லுங்க, யார் நீங்க? அவங்களெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பேபி, இவ்வளோ நாள் உங்ககிட்ட சொல்லாம இருந்தது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. உன்னோட சேஃப்டிக்காக தான் நான் அதை சொல்லாம இருந்தேன். ஏன் அப்படின்னா, இதை தெரிஞ்சா நீ பயந்துருவ அப்படின்றதுனால தான். நான் ஒரு சிஇஓ மட்டும் இல்லடி, அப்புறம் நான் ஒரு மாஃபியாவும் கூட. மாஃபியாவா? ஆமா, இப்போ நீ பார்த்தல, அவனுங்க நானு எல்லாருமே ஒரு கேங்கு தான். என்ன சொல்றீங்க? ஆமா, நாங்க மொத்தம் 7 பேரு. என்ன? ஆமா. இது ஏன் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை? சொன்னா நீ பயந்துருவ அப்படின்ட்டு தானடி சொல்லல. உன்கிட்ட நான் கோல்டா பிஹேவ் பண்ணதுக்கான ரீசனும் அதுதான். ஏன்னா எனக்கு ஸ்பை எங்க யார் இருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியாது. உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா உன்கிட்ட கோல்டா பிஹேவ் பண்ணா மட்டும்தான் அது நடக்கும். அதனாலதான் உன்கிட்ட அந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். உன்கிட்ட அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நடந்துக்கும் போதும் எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. சாரிடி. உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு புரியுது அவர் ஏன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகே ஹாபி, புரியுது எனக்கு. நீங்கள் என்னோட சேஃப்டிக்காக தான் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரிடி பொண்டாட்டி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. இல்லை, இட்ஸ் ஓகே மாமா. அப்படி இப்போ அவரோட ஃபோர்ஹெட்டும் உங்களோட ஃபோர்ஹெட்டும் அப்படியே கனெக்டட் ஆகி தான் இருக்குது. லவ் யூ டி பொண்டாட்டி, லவ் யூ டூடா புருஷா. அப்படியே அந்த கிஸ் அப்படியே கிஸ் போகுது. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அவர் கிஸ்ஸும் பிரேக் பண்ணுறாரு. உங்கள் சீக்ஸ் அப்படியே ரப் பண்ணுறாரு. பொண்டாட்டி, என் மேலே கோவமாடி? கோவம் தான், பட் ஆனாலும் எனக்காக நீங்கள் வந்தீங்கல்ல, அது எனக்கு போதும். உனக்காக எப்போவும் நான் இங்கே இருப்பேன்டி. எனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், சரியா? சரி, ஆஃபீஸில் விட்டதை தொடங்குவோமா? எது? ஆஃபீஸில் விட்டோம்லடி, நீ தான் விடு விடுன்னு கேட்டியே. பொண்டாட்டி கேட்டு புருஷன் விடாமல் இருந்தா நல்லாவா இருக்கும்? ஹூபி, இப்போதான் பெரிய ஒரு இதுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு இப்போ இதெல்லாம் தேவையா? தேவைதான்டி, தேவைதான், எனக்கு தேவைதான். நீ வேற கேட்டுட்ட, என் பொண்டாட்டி கேட்டு பண்ணாம இருந்தா அது எப்படி சரியா இருக்கும்? அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே உங்களை அலையக்கா தூக்குறாரு. உங்களுக்கா? ஹூபி வேண்டாம் ஹூபி. ஏய் மாமா, ப்ளீஸ் மாமா. இந்த ப்ளீஸை நீ இங்கே சொல்லாத, பெட்டில் சொல்லுடி, அப்போ செம்ம கிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை பெட்டில் தான் தூக்கிட்டு போகிறாரு. அவர் அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சு உங்களை உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாரு.
ஏய் மாமா, இந்த பாரு, திரும்ப நீ ஹோபின்னு மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கேன், அப்படியே கடிச்சிருவேன்டி. சரி சரி சொல்லலாம். அவர் அப்படியே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில், சீக்ஸில் கிஸ் பண்ணி, லிப்ஸில் கிஸ் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் அப்படியே வந்து ட்ராவல் ஆகுது. அவர் அப்படியே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக உங்களை ரிமூவ் பண்ணுறாரு. நீங்களும் அதே மாதிரி தான் ஹோப் இதை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறீங்க. அண்ட் உங்களுக்குள்ளார அப்படியே அந்த ஒரு மேக் அவுட் செஷன் வந்து போகுது. ரொம்ப வந்து ஜென்டிலாக, இது வரைக்கும் ஹோபி வந்து உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஜென்டிலாக அவர் பண்ணதில்லை. ஸோ இந்த தடவை அவ்வளோ ஜென்டிலாக ஜென்யூனாக வந்து உங்களுக்கு பெயின் கொடுக்காம பண்ணுறாரு. இதுவும் வந்து ஒரு விதமான ஒரு புது ஃபீலிங்காக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட இந்த எபிசோடை வந்து நான் முடிக்கிறேன். அண்ட் அந்த 2 பர்சன்ஸ் யாராக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபேரிஸ், ஓகேவா? உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா ஃபேரிஸ், ஓகேவா? நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்டா ஃபேரிஸ். பாய் பாய்.